ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் F1O ட்ரேடிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா எப்படி பேசிக்காக ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. F1O செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே இருக்காது. டாப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 180 to 200 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸில் மட்டும்தான் நீங்கள் F1O ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எடுத்துக்கலாம். சரியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் தான் ஸ்டாக்ஸில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸோ இல்லை பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் கூட பண்ணலாம். சரியா, ஸோ நான் ட்ரையலுக்காக இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரைஸ் சார்ட் ஃபஸ்ட்டில் வருமா. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு நேராக ரைட் சைடில் ஆப்ஷன் செயின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் இன்டர்ஃபேஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே நீங்கள் கான்ட்ராக்ட் டேட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுமோ அந்த கான்ட்ராக்டை வாங்கிக்கலாம். அதாவது அதை டேப் பண்ணி அதை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜூலை 25 கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இதில் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடது 1622.70. சரியா, இப்போ இதிலிருந்து நீங்கள் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணணும். சரியா, இது வந்து நீங்கள் சார்ட் மூவ்மெண்ட் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணாலும் சரி, இல்லை பாசிட்டிவான நியூஸ் இருக்குது கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத கேள்வி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வந்து கால் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, வலது பக்கம் வந்து புட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெகட்டிவாக போகும் அப்படின்னா நீங்கள் புட் எடுப்பீங்க, பாசிட்டிவாக போகும் அப்படின்னா கால் எடுப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ பாசிட்டிவாக போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ரேஞ்ச் இவங்களே கொடுத்துருப்பாங்க. 1630, 1640, 1650 அப்படின்னு சொல்லிட்டு 10 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 குறைச்சிருக்காங்க. 1620, 1610, 1600 அப்படின்னு வந்திருக்கா. ஸோ என்ன ரேஞ்சுக்கு போகும்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 1650 வரைக்கும் போகும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, அப்போ என்ன பண்ணணுன்னா 1650க்கு கால் ஆப்ஷன் எடுக்கணும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21.10. ஓகேவா, அதை டேப் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். இதெல்லாம் வந்து பை கொடுக்கணும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணும்போது நீங்கள் லாட்டாக தான் வாங்க முடியும். ஒரு லாட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 550 குவான்டிட்டி. சரியா, 550 குவான்டிட்டி நீங்கள் வாங்கியே ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், 21.10. ஸோ மேலே வந்துட்டு ப்ரைஸை வந்து நீங்கள் லிமிட்டில் வச்சு 21.10 கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்கும், மறுபடியும் டேப் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்துடும். இல்லை மார்க்கெட் கொடுத்துட்டு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் போகுதோ அதை கரண்ட்டில் அப்படியே வாங்கிக்கலாம். நான் லிமிட் கொடுத்து 21.10 வந்தால் மட்டும் பை பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே டோட்டல் அமௌண்ட் வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,000 கிட்ட வருது, 11,650 வருது. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆல்ரெடி அமௌண்ட்டு க்ரோ அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பை பண்ணிக்கலாம். இல்லை அமௌண்ட் ஆட் பண்ணணும் இனிமேல் தான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. கீழே ஆட் மணி பட்டன் இருக்கும், உங்களுக்கு பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ லிங்க் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண பேங்க்லேருந்து பே பண்ணுறதுனா அப்படியே பே பண்ணிக்கலாம். கீழே ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா யூபிஐ பின்னு கேட்கும், கொடுத்தீங்க அப்படின்னா பணம் சென்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் பேங்க் மேலே கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸு, சைடில் ஒரு ஏரோ இருக்கும், டேப் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐ ஆப்பெல்லாம் வரும், இல்லை நெட் பேங்கிங் வரும். இதில் ஏதோ ஒரு பேமெண்ட் மெத்தடில் பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டெலிவரி நீங்கள் எடுத்துக்கலாம், இன்ட்ராடேவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் முடிகிற வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா டெலிவரி எடுத்துக்கலாம். இல்லை இன்றைக்கே எடுத்துகிட்டு இன்றைக்கே ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே எடுத்துக்கலாம். மேலே ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்கும். ஸோ பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோல்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹோம் பேஜில் எக்ஸ்ப்ளோர் இருக்கும், ஹோல்டிங்ஸ் இருக்கும். ஹோல்டிங்ஸில் இங்கே அந்த F1O ட்ரேடு வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 1000 ருபீஸோ இல்லை ஒரு 2000 ருபீஸாக வந்துருச்சு போதுன்னு தோணுச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை டேப் பண்ணி அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் சேல் பண்ணுறீங்களோ ப்ரைஸ் அடிச்சுட்டு சேல் கொடுத்தீங்க அப்படின்னா சேல் ஆயிரும். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ட்ரேட் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள், பட் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் ட்ரேடிங்கு, அதையும் மறந்துடாதீங்க. 10 பேர் ட்ரேட் பண்ணால் 9 பேர் லாஸ் தான் மேக் பண்ணுறாங்க, அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.